ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம 12th கிரியேட்டிவ் ஒன்வர்ட்ஸோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எல் நீளமும் ஏ குறுக்குவெட்டு பரப்பும் கொண்ட சீரான கம்பியின் மின்தடை ஆர் அதே பொருளால் ஆன 2L நீளமும் 2A குறுக்குவெட்டு பரப்பும் கொண்ட கம்பியின் மின்தடையானது அப்படின்னு கேள்வி கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர், 2R, R/2, R/4. இது நமக்கு 2வது பாடத்துல வருது. இதுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பேஜ் நம்பர் 88ல இருக்கு. சமன்பாடு 2.20. R is equal to rho L/A. இப்போ இந்த கேள்வியில எல்லுக்கு பதிலா 2Lன்னு கொடுத்துருக்காங்க, ஏக்கு பதிலா 2Aன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம். R is equal to rho into எல்லுக்கு பதிலா 2L by ஏக்கு பதிலா 2A. அப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். நமக்கு மின்தடையோட மதிப்பு அதே தான் இருக்கும். R is equal to rho L/A. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஆர். அடுத்த கேள்வி, டயா காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு நிக்கல், தண்ணீர், அலுமினியம், இரும்பு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு 3வது பாடத்துல வருது. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பேஜ் நம்பர் 144 எடுத்துக்கோங்க. டயா காந்த பொருள்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பிஸ்மித், தாமிரம் மற்றும் தண்ணீர். இந்த 3ல நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது தண்ணீர். அப்ப கரெக்டான ஆன்சர் தண்ணீர். இதே மாதிரி நம்ம பாராகாந்த பொருட்கள், ஃபெர்ரோ காந்த பொருட்களும் படிச்சு வச்சுக்கிறோம். பாராகாந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம் மற்றும் ஆக்சிஜன். ஃபெர்ரோ காந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு இரும்பு, நிக்கல், கோபால்ட். அடுத்த கேள்வி, Q காரணி என்பது அப்படின்னு கொடுத்து 4 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இது நமக்கு 4வது பாடத்துல வருது. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பேஜ் நம்பர் 248 எடுத்துக்கோங்க. தரக்காரணிக்கு நமக்கு வரிசையா ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா XL/R, செகண்ட் ஃபார்முலா ωR/L/R, லாஸ்ட் ஃபார்முலா 1/R ரூட் ஆஃப் L/C. இது எல்லாமே நமக்கு ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப நமக்கு சரியான ஆன்சர் இவை அனைத்தும் ஆப்ஷன் டி. இதே ஃபார்முலாவை அடிப்படையா வச்சு நம்ம இன்னொரு கேள்வி பார்த்துருவோம். ஒரு ஏசி மின்சுற்றின் எல், சி மற்றும் ஆரின் மதிப்புகள் முறையே 1, 9, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மின்சுற்றோட தர காரணி கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 3 ஃபார்முலால நம்ம இந்த லாஸ்ட் ஃபார்முலாவை தான் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். Q is equal to 1/R root of L/C. ஃபார்முலாவை எடுத்து எழுதிட்டோம். Q is equal to 1/R root of L/C. இதுல ஆரோட மதிப்பு 3, எல்லோட மதிப்பு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதை ரூட்குள்ள எழுதிக்குவோம். அடுத்து சியோட மதிப்பு 9. 1/9 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா நமக்கு 1/3ன்னு வரும். அப்போ 1/3 into 1/3 1/9. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 1/9.